அவ்வளோ பெட்ரோல் பங்க் இருந்தது. எத்தனை வாட்டி சொன்னேன் இதுல போடு இதுலயாச்சும் போடு 4 முடின்னு. கேட்டியா நீ? போடவே மாட்டேன்னல. பறவு உன்னை கயிறு கட்டி தான் தரதன்னு ஈத்துன்னு போனோம் அப்புறம் வீட்டுக்கு. எங்க போனாலும் நம்ம இதே மாதிரி போனா பெட்ரோல் செலவு மிச்சம் பாத்தியா? ஐயோ 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 வண்டி வழுக்குது. 4 முடி வண்டி வழுக்கு. ஐயோ எப்பா இப்பதான் ஒரு நிம்மதியா இருக்கு. என்ன பேச்சு பேசுது. ஐயோ 4 முடி இப்பதான் எனக்கு பேலன்ஸ் கரெக்டா வருது. கொஞ்சம் கூட அசைஞ்சிடாத பாத்துக்கோ. கொஞ்சம் அசைஞ்ச அப்படியே அந்தாண்டு போய் மல்லாந்துருவேன். ஐயோ இது வேற நல்ல வயல் நிலமா இருக்கே. ஏதோ கிணறு இருக்க போகுது. அப்புறம் மல்லாந்துட்டேன்னா எனக்கு தெரியாது பாத்துக்கோ. உயிருக்கு நீ தான் உத்தரவாதம். அப்படியே அசையாத 4 முடி பொறுமையா அப்படியே வா. ஏய் அம்மா எனக்கு மட்டும் என்ன ஆசையா? நீ தானே பெட்ரோல் போடாம ஒரே ரோதனையா இருக்கு உன்கிட்ட. அப்படியே அணக்க கட்டாம கம்முடுவா. இப்பதான் பேலன்ஸ் எனக்கு கரெக்டா இருக்கு. ஏய் அம்மா இவ்வளவு கூட எனக்கு தினமும் போராட்டமா இருக்கிறானேக்கா. இப்படி வெளியே வாடி எங்கிட்டாவது போயிட்டு வரலான்னு பார்த்தா அதுக்கும் நிம்மதி இல்ல. அங்கேயும் நிம்மதி இல்ல, இங்கேயும் நிம்மதி இல்ல. என்னாலதான் கத்துவாளுவோ, எதுக்குன்னு கத்துவாளுவோ. 24 மணி நேரம் கத்தியே கிடக்குறாளுவ. வீட்லயாவது சும்மா இருப்பாளுவோ இருக்க மாட்டாளுவலான்னு தெரியல. சே பாத்தியா உமாலு என்னோட பேச்சு பேசுது. எம்புட்டு அடி வாங்கிட்டு வந்ததாங்க. இங்க வந்துட்டு நம்மகிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி நம்மள ஏசின்னு வருது. இன்னும் 4 அடி கூட போட்டிருக்கலாம். ஆமாக்கா என்னோட கத்திக்கினே வராவ. அவர்களுக்கு நம்மள பார்த்தா என்னதான் தோணுமே தெரியல. எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட தான் கத்துறாங்க. அங்கெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. இதுதான் உமா சொல்லுவாங்க, ஆளங்காட்டி ஏமாத்துமா ஆளங்காட்டி பிசாசு. லட்சுமி அக்காவும் நல்லா பிசாசு மாதிரி தான் இருக்கு. ஏ உமாலு அப்படியே சும்மா உட்காந்துன்னு வர. இப்படியே போயின்னு கொஞ்ச நேரத்துல வீடே வந்துடும். என்ன சாப்பிட்றதுக்கு இப்ப ஐடியால இருக்கியா இல்லையா? வாயே திறக்க மாட்டேன். ஏதாவது கேட்கலாம்ல. சே எல்லாத்தையும் நானே கேட்கணும். சின்ன பொண்ணு ஐயோ பசி வயிற்ற கிள்ளு. அடிக்கிற வெயில்ல மனுஷாரெல்லாம் அப்படி சுருண்டு விழுந்துறாங்க. நான் வேற காலையில இருந்து சாப்பிடல. 4 முடி தோணும் 4 வீடு தான் கிடக்கு. அங்கெல்லாம் போய் பத்திரிக்கைக்குள்ள காப்பி தண்ணிலாம் கொடுப்பாங்க. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வீடு பார்த்து போவோம். என்ன சின்ன பொண்ணு சொல்ற? இன்னும் 4 வீடு இருக்கா? முடியாது. நீங்க வேற காப்பி தண்ணிக்கு ஆசைப்பட்டு வந்தா காப்பி தண்ணி கூட கொடுக்க மாட்டேறாங்க. புடிங்கி விசிறி அடிக்கிறாளுவ. நானா எங்கேயும் வரல. அது மட்டும் இல்ல இந்த வண்டியை பாத்தியா? என் கல்யாணத்துக்கு சீரா வந்த வண்டி. அந்த ஆளையே ஓட்ட விடாம இத்தனை வருஷமா நான் புதுசா வச்சுட்டு இருந்தேன். பெட்ரோல் கூட போட்ட மாட்டேன். அப்படி பொத்தி பொம்மையாட்ட வச்சு பார்த்து நின்றேன். பைத்தியக்கார உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டான். இதுக்கு மேல இந்த வண்டியில வந்து யோசிக்கேன். ஏன் டயர் ஃபுல்லாக தேஞ்சு போடும். நான் என் வீட்டை பார்த்து போய் சேர்றேன். என்ன சொல்றீங்க? உங்க கல்யாண சீரா? பரவாயில்லையக்கா. இன்னும் இந்த வண்டி ஓடின்னு இருக்கேன். ஒரு 40 வருஷம் இருக்காதா? இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சிருந்து கேளு. அவளுங்கிட்ட சோத்த கீத்த கேட்டுற போறேன். மூஞ்சி பாத்தியா நாளா? 40 வருஷமா? 40 வருஷம் 60 வருஷம் ஆகுது. இழுவ சும்மா கண்டதை பேசின்னு கிடக்காத. அங்க பாரு அந்த ஆளு ஏதோ ஹோட்டலுங்களா வர மாதிரி தெரியுது. மரியாதையா அவகிட்ட சாப்பாடு கேளு. சின்ன பொண்ணு வயிறுலாம் கபன்னு பசியா எடுக்குது. வயிற்ற போட்டு கிள்ளுது. வாயன் என்னத்தையாவது சாப்பிட்டு போவோம். பாரு இழுவ 2 சைடும் ஆறா ஓடின்னு கிடக்கு. வாய்க்கால தண்ணி கோதி குடிச்சிட்டு வருவியா? சும்மா அந்த 4 முடி கூட சேர்ந்துன்னு நீயும் இல்லாத அட்டகாசெல்லாம் பண்ணின்னு இருந்த. அவளுக்கு அது கண்ணுல தான் சமட்டு, உனக்கு வாயிலே சமட்டுருவேன். அப்ப தெரிஞ்சதான் சமட்டுறியா? ஒருவேளை வண்டி இவ காலை எடுத்தா வர வண்டி வேற எங்கெங்கயோ போதே. எங்கேயாவது போய் மோதி கீது தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு வேற செலவு பண்ண முடியாது. சோறுவும் போட மாட்டாளுவ. இவ்வளவு நம்பி வந்ததுக்கு நான் வீட்டோட இருந்ததாவது பக்கத்து வீட்லயாவது வாங்கி எனத்தையாவது சாப்பிட்டு வைத்தியாவது ரொப்பி இருப்பேன்.
சின்ன பொண்ணு பாவம், சின்ன பொண்ணு அவ்வளவ அங்கேயே பசிக்குதுக்கா மயக்கமாக இருக்குக்கான்னு தான் சொல்லி நின்றாளுவ. இதுக்கு மேலேயும் நைட் ஆக போது பசங்களெல்லாம் வச்சுக்கின்னு வீட்டில் போய் சமைச்சு சாப்பிட்டுக்கின்னு அதுக்கப்புறம் ஒரே லோலாக இருக்கு பார்த்துக்க. காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு அலைஞ்சு உடம்புலாம் அடிச்சு போட்டாப்புல இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்துங்க, போக்குள்ளே சாப்பிட்டுட்டே போயிடுவோம். ராணியக்காவை பத்தியா என்ன சாமர்த்தியமா இருக்காளுமா எல்லாம். நம்மள சாக்கா வச்சுக்கின்னு அதை சாப்பிடலான்னு அப்படியே நம்ம சாப்பாடு கேட்குறோம், அதனால அப்படியே மொத்தமா சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லுது. எல்லாம் இப்படி இருக்காளுமா. இந்த சாமர்த்தியம் நமக்கு கிடையவே கிடையாது. அந்த சாமர்த்தியம் நம்ம இருந்ததுன்னு வச்சுக்கே ஒன்று 4 வீடு கட்டியிருப்பேன் நான். ஆமாக்கா, எனக்கு வேணும்னா எனக்கு வேணும் சொல்லி வாங்கி தின்ன வேண்டியதானக்கா. 4 முடிக்கு வேணும், இழுவைக்கு வேணும், பாவம் அவளுங்கன்னு சொல்லி கேட்காவக்கா. நீங்க சொல்றப்ப கூட நான் நம்பவே இல்லக்கா. இப்பதான் தெரியுது ராணியக்கா என்ன சாமர்த்தியமா இருக்காவ. பா, நமக்குலாம் அந்த சாமர்த்தியம் வராது இல்லக்கா. என்ன 2 பேரும் என்ன குசு குசுன்னு பேசின்னு வரிவ? சோறு வேணுமா வேணாமா? அது ஒன்றும் இல்லை சின்ன பண்ணு, அது அக்காவுக்கு வேற அப்படியே ஒரே பசி மயக்கமாக இருக்கான், கண்ணெல்லாம் இருட்டின்னு வராப்புல இருக்கான். அதான் எங்கேயாச்சும் ஹோட்டல் கிட்டல் இருந்தால் சீக்கிரமாக பாருமா, எனக்கு ஒரே மயக்கமாக தள்ளுதுன்றாவ. அதான் வேற ஒன்றும் இல்லை. இங்கே நிறுத்த இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாரு. அதனால பட்டெல்லாம் போட்டு நிக்க வச்சிருப்பேன். சிறுமணி இங்கே நிறுத்து. என்ன சும்மா என்ன உயிர் போற மாதிரி கத்தின்னு வரைவ? சும்மா விட்டு கடைசிரும் பத்துக்க. சும்மா கத்திக்கின்னு சே போற வரவெல்லாம் நம்மளதான் பாக்குறாங்க. அங்கேயாவது போயிருக்கலாம்ல சின்ன பொண்ணு. எவ்வளோ பெரிய ஹோட்டலா இருக்கு, வெளியே நின்று கும்பிடுறாங்க வாங்க வாங்க. அங்கெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை தெரியுமா. அங்கேயாச்சும் போலாமே சின்ன பொண்ணு. வீட்டில் இருக்கக்குள்ள வாரத்துக்கு 2 நாள் குழம்பு வைக்கிற சின்ன பொண்ணு அப்படியே கடக்கு. யாருமே திங்கே மாட்டுறாங்க, வீணாதான் போதுன்னுவேன். ஒரு நாள் சமைக்க மாட்டேன். அப்படியே வெளியே வந்தா மட்டும் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் உனக்கு கண்ணு தெரியுதுல்ல. ஏன் லட்சுமி அக்கா காசுலேயே உன் கடைசி ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன பேசுறா பாருமா. ஒரு வேளை சோத்துக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. போற வரவாலாம் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறான். மூஞ்சி மேல காலை வச்சுன்னு வாரா. கடைசி ஆசையா கடைசி ஆசை. நானே கரணம் தப்புனா மரணம்னு வந்துட்டு இருக்கேன். இவ வேற என்னென்னலாம் சொல்றான். வாய மூடின்னு வரணும், இல்லைன்னா இது ஒரு சாக்கா வச்சு தள்ளி கிள்ளி விட்டுற போறா. இந்த மாதிரி 4 மணி அக்காவுக்கு ஒரே பசி மயக்கமா இருந்துச்சு. என்கிட்ட வரவழியெல்லாம் மயங்கி மயங்கி வருதுன்னு சொல்லினே வந்தாவ. அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டாவக்கா. இந்த கடை வேற இருக்கு, ஏதாவது சாப்பாடு கீப்பாடு வாங்கி தந்தா சாப்பிட்டு சரியாயிடுவாங்கக்கா அப்படின்னு சொல்லணும். என்ன இதான் சாக்கணும். நான் வண்டியில இருந்து அப்படியே என்னை விழ விட்டுட்டு வேடிக்கை பார்த்து நிக்காத, புரியுதா? ஏக்கா அவங்க நம்பவே மாட்டாவக்கா நம்ம மயக்க வருதுன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, இப்பதான் நீங்க லட்சுமி அக்காட்ட இருந்து என் வண்டி வர வீணாகுது, உங்களை நம்பி தானே நான் வந்தேன், டயர்லாம் தேயுது, என் கல்யாணத்து வண்டி, என் வீட்டுக்காரன் என்னை எங்க வீட்டுக்கே அடிச்சு பத்திடுவான்னு என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லி பெட்ரோலுக்கு நீ 200 ரூபாய் வாங்கினீங்க, அதையாச்சும் போட்டீங்களா? அதுவும் இல்லை. 100 ரூபாய்க்கு பெட்ரோல்லாம் போட்டுக்கின்னு 100 ரூபாய்க்கு வாட்டர் கேன்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. எதுக்குக்கா இப்படிலாம் பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, ஒன்றும்
யார்கிட்டயும் இதை வெளியில சொல்லி நிக்காத. அப்புறம் அறிவோ அறிவுன்னு ஒரே பொறாமப்படுவாங்க. இப்ப இருக்க மனுஷர்லாம் நல்லது நினைக்கிறாங்களோ இல்லையோ நல்லா பொறாமப்படுறாவ பாத்துக்க. ஏன் தெரியுமா வாட்டர் கேன்ல வாங்கினேன்? இந்த மனுஷன் 50 கொடு 100 கொடுன்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், குடிக்க மாட்டான். என்ன வேணுமோ சொல்லு, நான் வாங்கியாந்து போடுறேன். உன்கிட்ட காசா கொடுத்தா என் பிள்ளைக்கு நீ எதையுமே ஆக்கி போட மாட்டேன். காயோ பழமோ கறியோ எது கேட்கையோ நான் அது வாங்கிட்டு வந்து குடிக்கேன்னு சொல்லி உயிரை எடுக்கிறாவுமா. நானே எப்ப பாரு இந்த வண்டியில இருந்தா பெட்ரோல் ஏதாவது திருடி விப்பம் பாத்துக்க. இப்ப பாத்தியா வாட்டர் கேன் ஒன்று ரோட்ல கிடந்துச்சு, அப்படியே அது பொறுக்கணுமா, அப்படியே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கணுமா, வீட்டுக்கு போய் தண்ணி கிண்ணி கலந்து அப்படியே எங்கேயாவது பக்கத்துல கேட்கறவங்க கிட்ட அப்படியே வித்து காசு பார்க்க வேண்டியதா. என்ன உமானி இதுக்கு இல்லாம வேற யாருக்கிட்டே போய் இப்ப அங்க கேட்டுன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, பின்னாடி வேற சின்ன பொண்ணு வந்துன்னு இருக்கா. இந்த கடை வேற என்ன சூப்பரா இருக்கு, நம்ம வீடு வேற பக்கத்தால வந்துருச்சு. இதுக்கு மேல போய் அங்கே இங்கே கேட்டு நிக்க முடியாது பாத்துக்க. நான் சொல்றத செய், அதான் கரெக்டா இருக்கும். ஆமா பாத்தீங்களா, உங்க அறிவோ அறிவுக்கா. அந்த கடையில வேற என்னென்னமோ விக்கி. சரிக்கா, நீங்க மயக்கம் போட்டு விழுந்தாப்புல விழுங்க, நானும் என்னென்ன என்னால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேக்கா. ஆனா அக்கா பொறுமையா விழுங்கக்கா, என்னையும் தள்ளி விட்டுறாதீவ. ஐயம்மா மயக்கமா வருவே, கண்ணெல்லாம் இருட்டின்னு வருவே. அம்மா மயக்கமா வருது. ஏ உமாலும் என்ன பொடி. ஐயோ மயக்கமா வருது. ரொம்ப நேரமாவே எனக்கு மயக்கமா இருக்குன்னு சொல்லினே வந்தாங்க. பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வந்தாங்க. லட்சுமி அக்கா வீட்டுக்கு இப்படி ஆயிடுச்சு. அக்கா வசந்தி அக்கா எலும்புக்கா. ஏ நாலுமுடி தில்லாலாங்கடி, நீ என்னென்ன நேரத்துல என்னென்ன மாதிரி நடிப்பனி எனக்கு நல்லா தெரியும். எப்படி இவ்வளோ நேரம் உனக்கு மயக்கம் வரல. நாங்கள் சோறு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு கரெக்டாக சோறு இருக்க இடமா பார்த்து வந்து மயக்கம் போட்டு விடுறியா? அதுவும் இந்த ஹோட்டலில் நல்ல நான்வெஜ் கறி மீனுன்னு இருக்கு, அதை பார்த்து தானே மோப்பம் முடிச்சுனே விழுந்து கிடக்க. ஏன் நாலுமுடி ஏஞ்சிருக்கே, இல்லை நாங்கள் மட்டும் விட்டு கடை வச்சு போயிட்டே இருக்குவா? அவ வேற கண்டுபிடிச்சிருவாப்ல. இவன் மாட்டு வாயை மூடி இருக்காமா, நமக்கு என்னன்னு ஆக்டிங் போடு. நிறைய மாட்டி விடுற மாதிரி பேசுறா பாரு. ஒழுங்கா பேசுறியா இல்லையாப்பா? ஐயோ என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பேசுற? அக்கா அங்கனையே பசிக்குதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. வயசான காலம் பத்தியா, அதான் பட்டுன்னு மயக்கம் போட்டு ஊந்துறாங்க. நம்மள நம்பி தானே வந்தாங்க. நாளைக்கே ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா என்ன பண்றது? இது எழுதி பேசணும், படிச்சு சொல்லி கொடுத்தேன். என்ன பேசணும் என்ன சொல்லணும் எப்படி வளருது பாரு. ஓவர் ஆக்டிங் பண்றதுல அவ கண்டுபிடிக்க போறா பாரு. இப்ப இழுவ நான் மட்டும் ஏன் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நானே நடிச்சுன்னு இருக்கேன். என்னதான் என் பர்ஃபார்மன்ஸ்ல அவ வீணாக்குறாமா. சரி, இந்த 4 முடியை அப்படியே போட்டு வாங்குமா, நம்ம போய் சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மயக்கெல்லாம் வரவங்கிட்டலாம் எண்ணெய் பண்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. அங்கே பாரு ஃபுல்லாக எண்ணெய் பண்டமாக தான் இருக்குது, ஒரு நல்ல பொருளும் இல்லை. ஏதாவது வீட்டுக்கு போய் கஞ்சி கிஞ்சி காய்ச்சி கொடுத்துக்கலாம் பார்த்துக்க. நம்மளாவது ஒழுங்காக போகணும்ல, மயக்கம் போடாமல். வா சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மயக்கம் போட்டு உழறவங்க, இந்த மாதிரி தலைவலிக்கிறது அந்த எல்லாம் சொல்கிறவங்க கிட்ட சாப்பிடு மேலே சாப்பிட்னா வாந்தி எடுத்துனே இருப்பாங்க. அது ஒரு ஏதாவது ரோதனை இதுன்னு ஆகிடுபோடு. வா நம்ம போய் சாப்பிடுவோம். சரி சின்ன பொண்ணு, நீ சொல்றது சரியா தான் இருக்கு. எனக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வேணும். இருக்கு இல்ல? என்ன மட்டும் விட்டு போனா கொண்டா பாத்துக்க. பிளான் போட்டு கொடுத்தது நானு, என்ன விட்டுட்டு ஆட்டுக்கால் பாயா இருக்கா நான் கேக்குறேன். இது ஏஞ்சோ கால கையில முறிக்கிறேன். ஏ இழுவ வா, இந்த 4 முடி அப்படியே கலக்கட்டும், போகல வந்து அள்ளி போட்டுன்னு போவோம். இப்போ வயிற்றுக்கு போடுவோம். என்னமா இருக்கு, விதவிதமா ரகரகமா அப்படி சுட்ட இருக்கு. எல்லாம் சாப்பிட்டுனே இருக்காவ. ஆயிட கீழே போகுது. சீக்கிரமா வா, சூப்பரா இருக்கு. பூரி வடை பொங்கல் ரோஸ்ட்டு நூடுல்ஸு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாம் இருக்கு. சீக்கிரமா வா. சாப்பாடு வேற ஆயிடும் போலயே. இவளுவ வேற பெரிய துரியோதன கூட்டம். இவளுவளே தின்ன அழிச்சிருவாளுவளே. இதுக்கு மேல விட்டா நம்மள விட்டு கடைச்சிட்டு போயிடுவாளுங்க. நமக்கு ஒண்ணும் இருக்காது, தண்ணி கூட இருக்காது போலயே.
அக்கா இவளுவளே நடிப்பாளுவ இவளுவளே அடிப்பாளுவ. சே, என்னதான் இவளும் உங்ககிட்ட நான் பேசனே தெரியல. நானே பேசத்து நிறுத்தினாலும் இவளுவ திருப்பி திருப்பி வந்து பேசி உயிரை எடுக்கிறாளுவ. யாரு? லட்சுமி அக்காவா? குரல் மட்டும் கேக்குது, ஆளையே காணோம். அக்கா ஓவரா பேசாதீங்கக்கா, சோத்தேதா கட் பண்ணிட போறாங்க. என்ன நாலுமுடி, சாப்பாடு வேணுமா என்ன? சும்மா சின்ன பொண்ணு, சும்மா. நம்ம லட்சுமி அக்கா தானே, நம்ம கலைக்காம என்ன பண்ணுது? சும்மா விளையாட்டுக்குதான். வாங்க போவோம். அப்படியே உடனே சோறு வேணுமான்னு ஆனா உன இதுலயே வந்து நிப்பீங்க. அக்கா வாங்கக்கா வாங்கக்கா. என்னக்கா சாப்பிடுறீங்க? எல்லாமே இருக்குக்கா. என்ன சாப்பிட வேணும்னு சொன்னீங்கன்னா சுட சுட ரெடி பண்ணி கொடுத்துடலாம்க்கா. வாங்க உட்காருங்க வாங்க. எப்பா தம்பி, ஆளுக்கு 2 இட்லினா போதும்பா. இட்லியே கொடு. ஏன் சின்ன பொண்ணு இட்லியே சொல்ற? வீட்டுலயும் அதையே தான் அவுச்சு அவுச்சு திங்க வேண்டியதா இருக்கு. ஒன்னும் செய்யவும் முடியல, செய்யவும் தெரியல. இப்படி எங்கேயாவது வெளியே வந்து விதவிதமா தின்னாதானே உண்டு. உனக்கு இட்லி வேணும்னா உனக்கு மட்டும் சொல்லு, ஏன் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றவ? ஏ நாலுமுடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? சுயநலவே இல்லை, ஒரே மயங்கி வருது. என்னென்னமோ சொன்ன. இப்போ என்ன இட்லி வேணாம், அது வேணும், இது வேணும்ன்ற. சொன்னதே உனக்கு தான் தம்பி. அந்த அக்காவுக்கு மட்டும் 2 இட்லி கொடுப்பா. எங்களுக்கு இப்படி வா, நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ஏதாவது குழம்பு கறி குழம்பு ஏதாவது ஊற்றி போட. அந்த அக்காவுக்கு கறி குழம்புலாம் ஊற்றி போட்டால் ஆகாது. ஏதாவது பால் கீழே இருந்தால் ஊற்று, அதை தொட்டு திங்கட்டும். அப்புறம் வாந்தி எடுத்துன்னு கிடக்கும் சொல்லிட்டேன். என்ன பாலா? கனி கூட பால் எல்லாம் தொட்டு திங்கவே மாட்டா. அக்கா நீங்க வேணா பால் எல்லாம் தின்னுங்க, எனக்குலாம் பாயா தான் வேணும். நான் பாயா தின்னுட்டு தான் வருவேன். ஆண்டி சீக்கிரமா சொல்லுங்க என்னென்ன வேணும்னு. நான் நிறைய ஆர்டர் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு எனக்கு. சும்மா நிக்க வச்சுட்டு பெராக்கு பார்த்துன்னு இருக்கீங்க. என்னது ஆன்ட்டியா? அப்படியே மூஞ்சி பிடிச்சி வராசப்படுவோம் பாத்துக்க. கண்ணை பாரு, நல்லா ஹெட்லைட் ஆட்டா. கண்ணு தெரியல? ஆன்ட்டி வெளியே இருக்கேன் என்ன பார்க்க. நல்லா என்ன அழகா நயன்தரா கணக்கா இருக்கேன். ஆன்ட்டியா ஆன்ட்டி? எரும மாடே. யார் இட்லி கேக்குறாங்களோ அவங்களுக்கு இட்லி கொடு. எனக்கு 2 பிராட்டானா எடுத்துன்னு வா, புரியுதா? நல்ல கறி சால்னா ஊத்தி எடுத்துன்னு வா, காரசாரமா. ஏதாவது பால் ஈலுன்னு எடுத்துன்னு வந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. எக்கா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு 2 பரோட்டா காணுமா? ஏ இவ சும்மா கட, அவ்வளவு வேற பாக்குறாரு. எம்மா இவ ஒருத்தியே போதும் போல. உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தின்னு. என் பேச்சுக்கு எதுக்கடி நீ வர? நான் பாத்துக்கிறேன். அக்கா உங்களுக்கு என்னக்கா வேணும்? தம்பி எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 3 இட்லி எடுத்துட்டு வாப்பா. ஐயோ ராணி அக்கா எனக்கு வேணாம்க்கா, நீங்க சாப்பிடுங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப பச்சை தண்ணி கூட எனக்கு உள்ள இறங்காதுக்கா. நீங்க சாப்பிட்டு வாங்க, நம்ம வரசா போவோம். வீட்டுல போய் சத்த நேரம் படுக்க. அந்த ஆளு வேற என்ன பண்ணி வச்சிருக்கானோ, எங்க கிடக்கானோ, அந்த ஆளை வேற தேடி அலையணும் பாத்துக்கோங்க. நீங்க சாப்பிடுங்க. ஏன் லட்சுமி அதையே மனசுல போட்டு அமுத்தின்னு கிடக்க? காலை பிடிச்சி யாரும் எதுவும் சாப்பிடல. பச்சை தண்ணி கூட நீ பல்லுல படாம இருக்க. நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்படியே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? உன்னை நம்பி 2 பிள்ளைய வேற இருக்கு, விசேஷம் வேற வச்சிருக்க. இப்படியே சாப்பிடாம அழைச்சி உன் உடம்புத்துக்கு என்னத்துக்குன்னு ஆகும் சொல்லு. நீ சாப்பிட்டாதானே அந்த பிள்ளைங்களை பாக்குறதுக்கு. தம்பி ஆளுக்கு 2 இட்லியாவது எடுத்துட்டு வாப்பா. உமாலு இங்க பாத்தியா, இந்த லட்சுமிக்கும் ராணிக்கும் என்னோட சண்டை நடந்தது. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. எப்படிதாமா இவங்கலாம் இப்படி வாங்கி சாப்பிடுறாங்களோ? எனக்குலாம் உங்க மாமா சும்மா மூஞ்ச காட்டிட்டாலே 4 நாள் 5 நாள் அப்படியே அழுதுனே கிடப்பேன் பாரு. பச்சை தண்ணி பல்லுல படாது தெரியுமா? அப்படியாப்பட்டவ நானு. ஆனா இப்ப இருக்கவங்களாம் என்னன்னு இருக்காமா, காலம் கெட்டு போய் கிடக்கு. அத இவ சொல்றா பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சாட்டான்னு கேட்டா இவளுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு வீட்டுல சாட்டாதானே கணக்கு தெரியும். அப்படியே பாக்குற வீடு உட்கார்ற வீடெல்லாம் பொருளி பேசிட்டு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் வாயில போட்டு திரிவா. இவ அவங்கள சொல்றா 4 முடி. ஏ இல்ல என்ன முணுமுணுத்துன்னு இருக்க? என்ன திட்டுறியா? திட்டிட்டா மட்டும் அப்படியே திருந்திடுவா போற. ஒண்ணு இல்லக்கா, எவ்வளோ லேட் ஆக்குறாங்க பாத்தீங்களா? அதான் யோசிச்சுன்னு இருக்கேன், சீக்கிரமா குடிச்சா கூட பரவாயில்லையேன்னு. எப்போ தம்பி இங்கே வாப்பா. எனக்கு ஒரு ரோஸ்ட்டு, இட்லி, தோசை, பாயா, பரோட்டா, அப்புறம் மீன் குழம்பு, கறி குழம்பு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோ.
அப்புறம் நூடுல்ஸ்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்துக்கோ. ஒரு சோளாபுரி ஒன்று என்ன. அப்புறம் அக்கா உங்களுக்கு? தம்பி எனக்காப்பா அந்த சோளாபுரி, நூடுல்ஸு, எக் மஞ்சூரி, மட்டன் கோலா உருண்டை, ஃபிஷ் கிரேவி இதெல்லாம் எடுத்துக்கோப்பா. முட்டை ஒன்று ஆம்லேட் போட்டு அது மேலே பேப்பர் தூக்கலாக போட்டு வேணும்ப்பா. அப்புறம் நான் டயட்டில் இருக்கேன் பார்த்துக்க, அதனால 2 சப்பாத்திப்பா, அவ்வளோதான், வேற எதுவும் வேணாம். அடி பாவி டயட்ல இருக்காளாம், இம்மாத்திரத்தை ஆர்டர் பண்ணிட்டு டயட்ல இருக்கேன் 2 சப்பாத்தி சாப்பிட்டா குறைஞ்சா போயிடுவேன். நல்லா கரலை கட்டியாட்டம் தான் ஆயின்னு போவேன். மூஞ்ச பத்தியா நல்லா குரங்கு. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? இந்த பக்கம் 4 முடி நயன்தாரா, அந்த பக்கம் யாருங்க? ஹலோ அக்கா, வசந்தி அக்கா, நான் வர்கீஸ் பேசுறேன்க்கா. சின்ன பொண்ணு அங்கேயா இருக்கா? ஹலோ அக்கா, கேக்குவா? ஏன் வர்கீஸ், என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா? என்கிட்ட சொல்லுப்பா, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். இவ்வளவு நேரம் இங்கதான்ப்பா இருந்தா, இப்பதான் வெளியே போயிருக்கா. அப்படியாக்கா, அவகிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. ஜில்லு வேற அம்மா அம்மான்னு அழுதுட்டே இருக்கா, சாப்பிடவே மாட்டா. காலையில போனான்னு அம்மா சொன்னாங்க, ஊர் ஃபுல்லா தேடிட்டாங்களாம், எங்கேயுமே காணமாக்கா. அதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன், எப்படி உங்க கூட தான் இருப்பான்னு. அட பாவி, இப்பதான் நானே ஆஞ்சி ஊஞ்சி சாப்பாடெல்லாம் வாங்கலான்னு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து அவன் வேற ஃபோன் பண்றானே. இவன் வேற விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டபடியே ஓட்டு போலாம் வாங்க வாங்கன்னு பரப்பாளே. நான் என்ன பண்ணுவேன்? ஆளாளு சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஏன் சாப்பாடு ஒன்றும் வரலையே. என்னத்தை பண்ண, என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம், இல்லைன்னா நமக்கு சோறு காண முடியாது. ஐயோ, அப்படியே வர்கீஸ், நானும் இந்த பிள்ளைகிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லி என்னால மாற முடியல. இந்த மாதிரி சின்ன பிள்ளைய வீட்டுல போட்டு வராத, தூக்கினாது வந்துரு. அது என்னாலும் நீ இல்லாம உங்க மாமியார் கஷ்டப்படுவாங்க. ஒண்ணு வீட்லயாவது இரு, புள்ள வளர்ற வரைக்கும் வீட்லயே இரு. சின்ன பொண்ணுனாலும் கேட்க மாட்டாளேப்பா. நாங்களும் எவ்வளவுதான்ப்பா சொல்ல முடியும்? அதுக்கு மேல சொன்னா எனக்கும் அவளுக்கும் மனசு கஷ்டமாயிடும். அப்ப நான் வர வேணாம்னு சொல்றீங்களா? என்ன பிடிக்கலையாக்கா? அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவா வர்கீஸ். நானும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி நீயும் வான்னு சொல்லி கூட்டு போயிடும்ப்பா. சரி நீ பாரு, என்ன அவ இங்கதான் இப்படி அப்படின்னு நானின்னு தெரியவா. நான் எப்படியாவது வாச்சின பொண்ணு சொல்லி கூட்டு வந்துடுறப்பா. நீ ஒண்ணு பயப்படாத, சீக்கிரமா வந்துருவேன்னா. ஓ ஆமாப்பா, அது கஷ்டம்தான். ஆமாப்பா. சரி உங்க அம்மா கூட சொல்லிட்டாங்க. சரிப்பா நான் வைக்கேன். சரிப்பா. அக்கா வசந்தி அக்கா, சின்ன பொண்ணு இங்கதானே இருக்கா, ஏன் இல்லன்ற இவக்கா? என்ன இழுவ கத்தி தொலையாத, அடக்க கட்டாம சும்மா கடை. உங்களுக்கு என்னம்மா, ஆளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சு தின்னு இருக்கீங்க. நான் ஆர்டர் பண்ணது இன்னும் வரலையே, நான் என்ன பண்றது? இப்ப அவ பாதி முழுங்கி போயிட்டா பாத்துக்க. இப்ப சொன்னா அக்கா வாங்க போலாம், எல்லாரும் என் பிள்ளை வேற அழுதுன்னு கிடக்கான்னு புறப்பட்டு போயிடுவா. நான் ஒன்னும் சாப்பிடலன்னா என்ன தெரியுமா சொல்லுவா? உங்களுக்கு தான்க்கா ஏற்கனவே மயக்க வருது, நீங்க இதெல்லாம் தின்னாதீங்கக்கா, வீட்டுக்கு வாங்க, சோறு கிடக்கு, நான் கஞ்சி வச்சு தரேன்னுவா. இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறான். உனக்கு நீ ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சுல, கம்முனு அடக்கம் கட்டாம தின்னுவியா? நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். இப்ப யாரு மறுபடியும் ஃபோன் பண்றது? ஹலோ எம்மா எங்க இருக்க? அப்பா வேற வந்துட்டாவம்மா, சீக்கிரமா வா. உன்னை வேற கேட்டாவ, உன்னை தேடுறவ, சீக்கிரமா வாமா. என்னது, உங்க அப்பா வந்துட்டானா? அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. ஒரு ஃபோன் ஆச்சு பண்ண வேண்டியதானே. எனக்கு சொன்ன நீ அம்மா காலையில இருந்து சாப்பிடவே இல்ல, காலையில இருந்து விரதம் இருந்துட்டு இப்பதான் கோயிலுக்கு போயிருக்காவப்பா. உனக்கு நல்லது நடக்கணும், நம்ம நிறைய வீடு கட்டணும், வாசல் வாங்கணும், நகை வாங்கணும், நகை விலை வேற ஏறின்னு கிடக்குதுன்னாப்பா அம்மா விரதம் இருந்து கோயிலுக்கு போயிருக்காவ அப்படின்னு சொன்னியா? அம்மா அப்பா நீ எங்க நீ என்கிட்ட கேட்டுனே இருந்தாவளா? அப்பல தோ பஞ்சு பாட்டி வந்தாவளா? நீ வண்டியில ஊன்னு கத்திட்டு எங்கேயோ ஊரை விட்டு வெளியால எங்கேயோ ஊருக்கு வேற ஊருக்கு ஃப்ரெண்டு கூட எல்லாம் போனேன்னு பஞ்சு பாட்டி வந்து அப்பாட்ட சொன்னாவளா? அப்பா உன்னை ஏசுனாவ. நான் ஒண்ணுமே பண்ண இல்லம்மா. அப்பாவே நீ எங்க போயிருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, நான் சொல்ல இல்ல. சீனா ஒரு கூட இல்ல சீனா, ஒரு வாட்டி நான் வெளியே போறப்போ உன்கிட்ட மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு தானே போறேன். அம்மா கோயிலுக்கு போயிருக்காப்பா, விரதம் இருக்காப்பா, அம்மாவே பாவம், அம்மாவை ஏசாதீங்க, அப்படி இப்படி என்னென்னலாம் சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒன்னுத்துக்கு கூறு இல்ல சியானா உனக்கு. நீயே சொன்னியா இல்ல அந்த பஞ்சு பாட்டி சொல்லிச்சா? பொய் சொல்லாத சியானா, நீ தானே அப்பா கையில சொன்ன. அம்மா இல்ல, நான் சொல்லவே இல்லம்மா, பஞ்சு பாட்டி தான் சொன்னாவ.
கிளப்பின்னு இருக்காத. எங்கேயாவது தனி வீட்டுல போய் சாப்பிடு போ. இப்ப எதுக்கு நீ வெள்ளம் இல்லைன்னு தேடின்னு இருக்க? எதுக்கு வெள்ளம்? ஏன் வெள்ளம்? அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, சுண்டைக்காலாம் போட்டு பத்த குழம்பு வச்சனா, அதான் கொஞ்சம் உரப்பு அதிகமாயிடுச்சு, வெள்ளம் கொஞ்சம் போடலாமேன்னு கேட்டேன். இது பத்த குழம்பு வச்சியா? சியானா, சுண்டைக்காலாம் இன்னொன்னு எனக்கே மறந்து போச்சு சியானா. உனக்கு ஏது சியானா அதெல்லாம்? காயே இல்லையே நம்ம வீட்ல, எப்படி வச்ச? அம்மா அப்பா வேற வந்து பசிக்குதுன்னு சொன்னாவளா, அதனால நம்ம வீட்லயும் காயே இல்லையா, கடையில போய் காய் கேட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டாவ. அப்புறமா உன் பேரை சொன்னோடனே காயெல்லாம் புடிங்கிட்டாவம்மா, குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவ. அப்புறமேட்டா அப்பா பேர் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து இப்பதாம்மா குழம்பு வச்சேன். ஏய் அம்மா, நிஜமாலே எனக்கு இப்பதான் மயக்கம் வராப்புல இருக்கு. காசு அழிக்கிறதுக்கு இது பொறப்பெடுத்து வந்திருக்கு. இதை யாராவது குழம்பு வைக்க சொன்னாங்களா? என்னாலதான் நான் சொல்றதுனே தெரியல. நானும் இவளுங்கிட்டலாம் பரோட்டா அது இதுன்னு வாங்கி ஒரு வாரத்துக்கு வச்சு சூடு பண்ணி சாப்பிடலான்னு பிளான் போட்டுன்னு இருக்கேன். இது குழம்பு வச்சிருச்சாமா? நீ சியானா ஊற கெட்டவளே, ஒரு அறிவு இல்ல சியானா. உங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல, உனக்கும் அறிவு இல்ல. அந்த நாளுக்கு தான் ஆபீஸ்க்கு போறல, அங்க இருந்து சோறு ஏதாவது கட்டி வந்து வீட்டுல கொடுப்போன்னு இல்ல, இங்க வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு போட்டு உயிர் எடுபடி இருப்பான். உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே சியானா? எதுக்கு சியானா பண்ணின்னு கிடக்குற அது இதையும்? எல்லாத்தையும் பண்ணது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வை, என்ன அம்மா சாப்பிடு வாங்கின்னு வரேன். எதையும் வாங்கின்னு வராதம்மா, நான் சோறு வடிச்சிட்டு கோசை பொரிச்சிட்டேன், குழம்பும் வச்சிட்டேன், நீ திங்க வந்துரு. என்ன ஒரு கூறு இல்ல சியானா உனக்கு? எதுக்கு இப்ப சோறுலாம் வடிச்ச? உங்க அப்பனுக்கும் அறிவில உனக்கும் அறிவில. இப்படியே இருந்தா நானும் என்ன இன்னும் 4-5 வீடு கட்டணும்ன்ற கனவு என்ன ஆகுது? அந்த சிலிண்டரை முதல்ல கட் பண்ணணும். சியானா என்ன சியானா நீ? ஒரு கூறு இல்ல சியானா உனக்கு. செஞ்சு வச்ச சோறு குழம்பு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சு மரியாதையா பூட்டுற. அது அப்புறமேட்டா 4 நாள் செஞ்சு சாப்பிடும். இப்பதானே செஞ்சுக்கிறேன். நான் வரக்குள்ள புரோட்டா, சால்னா, தோசை, பூரி, பொங்கல் எல்லாம் வாங்கி வரேன். அதை வச்சு சாப்பிட்டுக்கோ. என்ன உங்க அப்பன் கேட்டான்னு வச்சுக்கேன், அழுது நேரு. உங்க அப்பன் வாயை மூடி கேட்டு அவனே ஓஞ்சு போற வரைக்கும் அழுது நேரு. அம்மா கோயிலுக்கு தான் போயிருக்கா, அம்மா கோயிலுக்கு தான் போயிருக்கான்னு சொல்லினே இருக்க. புரியுதா இல்லையா? நான் வரக்குள்ள அப்படியே பட்டையும் கிட்டையும் போட்டுக்கின்னு ஏதாவது ஒரு இது பண்ணி அவங்க அப்பனை சமாளிச்சிருவேன். புரியுதா? அம்மா நான் காலை பிடிச்சி சாப்பிடே இல்லம்மா, நானாச்சும் கொஞ்சமா போட்டு திங்கவா? சியானா வந்தனா அவ்வளவுதான் சியானா. உன்ன நான் இங்க இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன்ல சியானா, அது வரைக்கும் பொறுக்க முடியாதா உன்னால? ச்சே, என்ன நீ பண்ணு, உங்க அப்பா நாட்ட தானே நீ இருப்ப. ஒரு கூறு இல்லம்மா இந்த பிள்ளைகளுக்கு. என்னன்னு இருக்குங்க தெரியுமா இந்த ஊர்ல பிள்ளைகளா? நான் பெத்த மோளம் தான் இருக்கா சியானா, ஒரு கூறு கிடையாது. என்னம்மா வசந்தி, ரொம்ப நேரமா ஃபோன் பேசின்னு இருக்க, என்னாச்சு? யார் ஃபோன் பண்ணியிருக்கா? அதுவாக்கா என் மவ சியானா தான். ஒரே பசி எடுக்குது அம்மா, எங்கம்மா இருக்கேன்னு ஒரே அழுவ பாத்துக்கோங்க. அதான் நான் சொன்னேன் பக்கத்து கடையில டீயும் பண்ணுமாவது வாங்கி தின்னு சியானா. அம்மா தான் இப்படி லட்சுமி எடுத்து ஒண்டியா கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டனே. என் ஊரெல்லாம் நான் பார்க்க, என் பிள்ளைய யாரு பார்க்க இருக்கா சொல்லுவக்கா? பசிக்குதுன்னு ஒரே அழுவ. சரின்னு சொல்லிட்டு அடுப்பையாவது பத்த வைக்கலான்னு போயிருக்கா, சிலிண்டர் கூட ஆயிடுச்சு பாத்துக்கா. என்ன பண்ணனே புரியல, போய் வேற எப்படி சமைக்கணும் புரியல. அதான்க்கா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் சாப்பிட வச்சிருந்த 2 புரோட்டாவை வேணா சியானாக்கு எடுத்துட்டு போலாமா என்னன்னு யோசிச்சுன்னு இருக்கேன்க்கா, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ ஏன் வசந்தி, பிள்ளைக்கு 4 புரோட்டாஞ்சும் நூடுல்ஸ், இட்லி, தோசை அது இதுன்னு வாங்கிட்டு போமா. பாவம் பிள்ளைய போனோன்னே கையவே பார்க்குங்க. அதான்க்கா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வசந்தி என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோ வசந்தி, பிள்ளைகளுக்கு தானே. தம்பி அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுத்துருப்பா. பில்லு எவ்வளோ அதுன்னு சொல்லுப்பா. ஐயோ இந்த மனுஷன் இங்க வந்தா நீங்க எப்படிங்க? வசந்தி என்ன வசந்தி இதெல்லாம்? நீ காத்தால போன வீடு இருக்க ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்க உன்ன ஊர் சுத்தி வந்துன்னு இருக்கா? ராசா எங்க கூட தானப்பா வரா, ஏன் கோச்சிக்கிறவ? அது இல்லக்கா, வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்குது, ஒரு சோறாக்கல, இப்படியே சுத்தின் கிடந்தா என்னதான்க்கா? அந்த பிஞ்சு புள்ள சோறாக்கி சமைக்குதுக்கா, என்னக்கா இவளுக்கு வந்து கேடு? இப்படி சுத்தின் கிடக்கா? சரி சரிப்பா, இப்ப வீட்டுக்கு தான்ப்பா நாங்களும் போயிட்டு இருக்கோம். தம்பி எவ்வளவு பாச்சு பில்லு? அக்கா பில்லு மொத்தமா 880 ரூபாய்க்கா. அப்படியாப்பா? 1000 ரூபாய்க்கு சில்லறை வச்சிருக்கீங்களா? எனக்கு 2500 ரூபாய் தாளாதான் இருக்கு என்கிட்ட.
அக்கா சில்லறலாம் இல்லைக்கா, சில்லறையாவே கொடுங்க. இப்போ வரவங்களாம் யாருக்கா காசா தரா? எல்லாம் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டு போயிட்டே இருக்காவ. காசாவே கொடுத்துருங்க. ஐயோ அப்படியாப்பா, என்கிட்டயும் சில்லறை இல்லையே, இப்போ என்ன பண்ண? அக்கா லட்சுமி அக்கா, நான் கொடுத்துக்கிறேன்க்கா. நீங்கள் போங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் ஆஃபீஸ்க்கு தான் போயின்னு இருக்கேன். நான் கொடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்க்கா. நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. இருட்டுறாப்புல இருக்கு. நீங்கள் வரசா கிளம்புங்க, அப்போ தான் சீக்கிரமாக போக முடியும். இல்லப்பா ராசா, இருக்கட்டும்பா, நானே கொடுத்தேன். ஐயோ என்னக்கா நீங்கள் எனக்கு அக்கா மாதிரி தானேக்கா. நீங்கள் நான் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானேக்கா சாப்பிட்டீங்க. நான் கொடுத்துக்கிறேன்க்கா, நீங்கள் போங்க. ஆ சரி ராசா. சின்ன பொண்ணு வாங்க போ, சாப்பிட்டாச்சுல. அட கடவுளே, இதுக்கு தான் காலையில இருந்து ஓடி ஓடி ஒரு ரூபாவா மிச்சம் பிடிச்சிட்டு இருந்தேனா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்?